மேடம் மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்ணது நான் தான் மேடம். சொல்லு, என் மருமகளை கொல்ல சொல்லி உன்கிட்ட சொன்னது யாரு? மனிஷா தானே? இல்ல மேடம், லக்ஷ்மி மேடம் மனிஷா மேடம் இன்ஜுரி பண்ண மட்டும் தான் சொன்னாங்க மேடம். ஆனா சரேயு மேடம் லக்ஷ்மி மேடம் ஒரேடியே கொல்ல சொன்னாங்க. மேடம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ரங்கநாதன் அரவிந்தா மேடம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பிளான்லாம் யாருது? மனிஷா மேடமோட தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லட்சுமி மேடம் செத்து போனாலும் பரவாயில்ல, மித்ரா சாருக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க மேடம். ஆனா சரையும் மேடம் முடிஞ்ச 2 பேரையும் கொல்ல சொன்னாங்க மேடம். இதை நான் யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க மேடம். ஆனா ஒரு பயத்துல நான் அப்ரூவரா மாறி உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன் மேடம். இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க என்ன கொன்னுடுவாங்க மேடம். நீங்க எப்படியாவது என்ன போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போங்க மேடம். நான் அப்ரூவரா மாறி நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் மேடம். போலீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நீ இது எல்லாத்தையும் என் பையன் மித்ரா கிட்ட சொல்லணும். வா, வீட்டுக்கு போலாம். சரிங்க மேடம். கார்ல ஏறு. மேடம் எங்கேயோ போறாங்க போல இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குமோ? என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்கல்ல, ஜுன்னுவை தூக்கி சுத்துங்கப்பா. நீங்க தூக்கி சுத்துனா ஜுன்னு ரொம்ப ஹாப்பி ஆவாப்பா. அது மட்டும் இல்ல, அவனுக்கு கிடைச்ச பிரைஸ உங்களுக்கு டெடிகேட் பண்றேன்னு ஸ்கூல்ல சொன்னான். பண்றது உங்களை பார்த்துதான் கத்துக்கிட்டேன்னு ஜுன்னு ஸ்கூல்ல சொன்னான். அவனோட குட் ஹேபிட்ஸ் எல்லாத்துக்கூட காரணம் நீங்க தானே சொன்னா. அது சரி ஜுன்னு, என்ன பத்தியும் பாட்டியும் பத்தியும் உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தானே. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே நம்ம சந்திச்சோம். அப்படி இருக்கும்போது எங்களை பத்தி, எங்க கூட இருந்த பாண்டிங்க பத்தி அவ்வளோ நல்லா எப்படி எழுதுன நீ? இத்தனை நாளா நான் உங்களை மிஸ் பண்ணதை வச்சுதான் அவ்வளோ நல்லா எழுத முடிஞ்சது தாத்தா. ஒவ்வொரு வீட்லயும் பூஜாரி இருக்கிற மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் ஒரு ரூம் இருக்கணும்னு, அவங்கள கடவுள் மாதிரி பாத்துக்கணும்னு அவங்க தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன எழுதுன. ஜுன்னு கம் கம் கம். நீ என் பேரன்னு நிரூபிச்சிட்டடா. அப்பா, கேட்காமலே தாத்தா ஜுன்னுக்கு முத்தம் கொடுத்தாரு. நீங்க மட்டும் நான் கேட்டதை இன்னும் பண்ணல. முடிஞ்சது மனிஷா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டில் உனக்கான இடம், மித்ரா மனசுல உன் மதிப்பு எல்லாம் நொறுங்க போற டைம் வந்துருச்சு. இந்த ஃபேமிலியோட ஹிஸ்டரியில உன்னோட பக்கத்தை கிழிக்க போற நேரம் வந்துருச்சு. என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆண்டி? இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போறதுதான் சொல்றேன். ஆதாரத்தோட அரவிந்தா அக்கா இங்க வர போறாங்க. அவங்க வந்த உடனே உன் மண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளம் ஏத்திடுவாங்க. மித்ரா உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவான்.
லக்ஷ்மி போலீஸ கூப்பிட்டு உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சிருவா. அரவிந்தா அக்காக்கு எதிரா இருக்கிற அந்த ஆக்சிடென்ட் வீடியோவை காரணம் காட்டுறதெல்லாம் இப்ப வேலைக்கே ஆகாது. அக்காக்கு முன்னாடியே கொலை முயற்சி கேஸ்ல நீ ஜெயிலுக்கு போயிடுவ. ஆண்டி, நான் இங்க டென்ஷன்ல இருக்கேன்னா நீங்க என்ன இன்னும் பயமுறுத்துறீங்க. ஹம், நீ பதட்டப்பட்டாலும் பயந்தாலும் நடக்கிறத தடுக்க முடியாது. பண்ணன தப்புக்கும் பாவத்துக்கும் நீ தண்டனையில இருந்து தப்ப முடியாது. இப்ப நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். என்னது அது? இதுக்குள்ள என்னை இழுத்து விடாம இருக்கிறது. உன்னோட பாவத்துல என்னோட பேரையும் சேர்க்காம இருந்தா சரி. அப்படின்னா என்ன கை விட்டுருவீங்களா? என்ன விட்டுருன்னு சொன்ன. மித்ரா உன்னை வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடியே பேக தூக்கிக்கிட்டு யார்கிட்டயும் சொல்லாம நீயா வீட்டை விட்டு வெளியே போயிடு. அது மரியாதையாவும் இருக்கும், அவமானமும் இல்லாம இருக்கும். என்னால மித்ரா விட்டுட்டு இருக்க முடியாது. ஒருவேளை அந்த நிலைமை வந்தா என் உயிரை விட்டுருவேன். ஆனா ஒருத்தியா மட்டும் சாக மாட்டேன். அப்படின்னா துணைக்கு என்னையும் கூட்டிட்டு போயிடுவியா என்ன? ஆஹா, உனக்கு அந்த சான்ஸை தரமாட்டேன். நீ சாகணும்னு செத்துப்போ, என்ன மட்டும் இழுக்காத. தேவியானி ஆண்டி என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க. இப்ப என்ன பண்றது? இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? மாமா மாமா, அத்தை இன்னும் வரவே இல்லை. எப்ப வருவாங்கன்னு பசங்க கேக்குறாங்க. நானும் அவளை தாம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போதான் ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன மாமா ஸ்விட்ச் ஆஃப்ன்றீங்க? அத்தையோட ஃபோன் எதுக்காக ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? போன்ல சார்ஜ் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன்க்கா.